இப்போ தேர்தலுக்கு பேசுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். தேர்தலுக்குன்னு இல்லை, அரசியல் கட்சிகள்னாவே பொதுவாக பேசுறது அப்படின்றப்ப ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே நோட்ஸ் வச்சுருப்பாங்க. இது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்க நடைமுறை. சில பேர் மட்டும்தான் மேடையில் ஏறினதுக்கப்புறம் கதை பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. அது கரெக்டாக தப்பா, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயமா, நம்ம இப்படி சொல்கிறோமே, நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்கிறோமே, அதெல்லாம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. மனசில் என்ன தோணுதோ போட, யார் கேட்க போகிறோம் நம்மள அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறது. அப்படி பேசுகிறத இப்போ பேப்பர் வச்சு பேசுகிறவங்கள கிண்டல் பண்ணுறது. நான் என்னைய மாதிரி பேச முடியுமா? இப்படி பேப்பர் வச்சு பேசுகிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். யார்? விஜய் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்கார் ஒருத்தர். விஜய் அவர்கள் தான் சமீபத்தில் பேப்பரை வச்சு பிரச்சாரத்தில் பேசியிருந்தார். யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் தான் இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் துண்டு சீட்டு வச்சு பேசியிருக்கார். பிரச்சாரம் என்னென்ன பாயிண்ட்லாம் அட்டாக் பண்ணி பேசுகிறது அப்படின்ற பாயிண்ட்டுக்கெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். அதை எந்த அளவுக்கு இப்போ சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, இது என்ன பிரமாதம்? மக்கள் பிரச்சனையை மனசார உணர்ந்து, அந்த வழியை நம்ம உணர்ந்து, அந்த வேதனையை நம்ம உள்வாங்கி அதுக்கப்புறம் பேசணும்னா பேப்பரே தேவையில்லை, பேசிட்டு போயிடலாம். இப்படி பேப்பரை பார்த்து பேசுகிறதா இருந்தால் தமிழ்நாட்டுக்கும் ட்ரம்ப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பேப்பரை கொண்டு போய் ட்ரம்ப் கிட்ட கொடுக்க, அவரே தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை பற்றி ரொம்ப அழகாக பேசிட்டு போயிடுவார். பேப்பரை பார்த்து பேசுகிறதுல ஒரு பொழப்பா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு சீமானவர்கள். நீங்கள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது, நீங்கள் எனக்கு சம்மந்தமே அதை ட்ரம்ப்கிட்ட கொடுத்தா கூட அவர் மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போகல. கனிம வள கொள்ளை அதிகமாக போய்கிட்டு இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ளே நிறையா போயிட்டுருக்குது, பார்டர்லலாம் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு சீமானவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வேறு வழியே இல்லை தம்பி, நான் தான் அதுக்கு ஒரே ஒரு முடிவு, நான் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவே சாக்கு. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. சரி ரைட்டு, நம்ம அவருடைய நம்பிக்கையை அவநம்பிக்கையாக கூடாது, நெகட்டிவாக நம்ம பேசுகிறது தப்பு. அவர் நம்புகிறார், என்றைக்கோ ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பாங்க, அவருக்கு ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்றத நம்புகிறார். நம்ம ஒன்றும் டிமோட்டிவேட் பண்ணலை. அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட வேண்டியதான். இருந்தாலும் அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதை பார்க்கல சத்து நேரத்தில் டக்குன்னு பா நம்பிக்கை தான் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லணும்னு தோணுமா இல்லையா? நிறைய பேருக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி, அண்ணனுக்கு இன்னமும் கூட பாறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அது ஒரு பாயிண்ட்டு. அதை அப்படி சொல்லி முடிச்சுட்டு நான் தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னாரா, நான் ஆட்சிக்கு வர்றதான் வழின்னு. அதை அப்படி முடிச்சுட்டு டக்குன்னு என்ன சொல்கிறாரு, இல்லைன்னா போய் கேளு, ஆஹா ஐயோ பயங்கரமான கூட்டம் கூடுச்சுன்னு சொன்னில்ல, நீ தான் சொன்னில்ல, போய் கேளு, கூட்டம் கூட்டினாரில் ஒருத்தர் பேசினார பிரச்சாரத்தில் அப்படின்ற மாதிரி இங்கேயும் விஜய் அவர்களை உரண்டி கிழித்திருக்காரு சீமான் அவர்கள். ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறது தான், வேறு வழியே கிடையாது. இதை நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கல்ல, நேற்று ரொம்ப கூட்டம் வந்துச்சுங்களா, அவர்கிட்ட கேளுங்கள. அதுக்கு அடுத்ததான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறாரு. விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை தாவேக தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் கொஞ்சம் சீண்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பண்ணுறதுனா என்னென்னா, அண்ணன் பண்ணுறது எல்லாத்தையுமே மற்றவங்க பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ சீமானன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ நேரம் கேள்வி கேட்டாலும் நின்று பேசுவார். அதுதான் அவர் சொல்லியிருக்கார். ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சார் விஜய் அவர்களுடைய வருகை என்ன மாதிரி வரவேற்பு பெறுன்னு கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வரவேற்பு பெறுன்னு ஏன்ட்ட கேட்குற, என்ன ஏன்டா கேட்குற, என்னையை பற்றி என்கிட்ட கேளு, நான் பேசுகிறேன், அவரை பற்றி கேட்கணும்னா அவரை வச்சு கேளு அப்படின்னு சொன்னார். அங்கே தான் இடிக்குது. ப்ரெஸ் மீட்டு கொடுக்கணும்ல, கேட்குற கேள்விக்கு நின்று பதில் சொல்லணும்ல, அங்கே கொஞ்சம் இடிக்குமா இல்லையா? கேள்வியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியாது, திடீர்னு வேறு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்துடும், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குது, உனக்கு விஜய் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா விஜய் அவர்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வை, அதுக்கு எப்படி இன்னொரு 10 வருஷம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஊமை குத்தா குத்திருக்காரு சீமானவர்கள். என்னைய பேசு, நீ இங்கே வர, அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அவர்கிட்ட பேசு. அவரை ஒரு தடவை இப்படி நிற்க வச்சு இத்தனை கேள்வி இவ்வளோ நேரம் 1/2 மணி நேரம் நிற்கிறேன்ல, சிரிக்காத. வரமாட்டேங்கிறாருன்ற நேரம் கோட்டைக்கு வரேன்னு மட்டும் சொல்றாருல்ல, என்னவே கேள்வி சிக்கனா சீமான்னு வச்சு செய்வியா?